அனைவருக்கும் வணக்கம். நீதிமன்றங்கள் எப்படி இயங்குகிறது, எந்தெந்த நீதிமன்றங்கள் எந்தெந்த மாதிரியான வழக்குகளை விசாரிக்கிறது, இந்த நீதிமன்றங்கள் எங்கெல்லாம் இருக்கிறது, ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ் என்ன, ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எந்த நீதிமன்றத்தை அணுக வேண்டும் போன்ற பல சந்தேகங்கள் உங்களுக்கெல்லாம் இருக்கலாம். அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் எங்களால் முடிந்தவரை வில் ட்ரை டு கிளாரிஃபை those doubts. If you have any doubts, தயவு செஞ்சு ப்ளீஸ் post your doubts in the comment section. We will try to clarify them. And if you have not subscribed, please subscribe to our channel. நீதிமன்றங்கள் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சதுன்னா நீதிமன்றம்னா உடனே என்ன சொல்லுவோம், சுப்ரீம் கோர்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்போம். சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், செஷன்ஸ் கோர்ட், மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட். சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், செஷன்ஸ் கோர்ட், முன்சிஃப் கோர்ட். ஸோ இது இரண்டுமே ஒன்று கிரிமினல் கேசஸுக்கு, இன்னொன்று சிவில் கேசஸ்க்கு. அப்படின்போது ஒரு மூல வழக்கு அப்படின்னும்பொழுது அது ஒன்று கிரிமினல் கேஸாக இருக்கும், இல்லை சிவில் கேஸாக இருக்கும். ஸோ வழக்குகளை பொறுத்தவரை ரெண்டு வகையான வழக்குகள், ஒன்று சிவில் வழக்கு, இன்னொன்று கிரிமினல் வழக்குகள். ஸோ சிவில் வழக்குகள் அப்படின்னும்பொழுது சிவில் வழக்குகளை யார் எந்த நீதிமன்றம்னா முன்சிஃப் கோர்ட். அதுதான் பேசிக் கோர்ட் ஃபார் சிவில் கேசஸ். கிரிமினல் கேசஸை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கோர்ட் எதுன்னா மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட். ஸோ இதுதான் இரண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். அதன் பின்னர் பார்த்தீங்க அப்படின்னா செஷன்ஸ் கோர்ட். முன்சிஃப் கோர்ட்டுக்கு மேலே செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகலாம், செஷன்ஸ் கோர்ட்டுக்கு மேலே ஹை கோர்ட், ஹை கோர்ட்டுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட். அதே போல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு மேலே செஷன்ஸ் கோர்ட், செஷன்ஸ் கோர்ட்டுக்கு மேலே ஹை கோர்ட், ஹை கோர்ட்டுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட். ஸோ இதுதான் நம்முடைய அந்த ஒரு ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ் என்று சொல்வார்கள். எதற்கு இப்படி இத்தனை நீதிமன்றங்கள் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரலாம். ஏன் அப்படின்னா நீதிபதிகள் தவறு செய்யலாம், அந்த தவறுகள் யாருடைய வாழ்க்கையுமே பாதித்து விடக்கூடாது. ஸோ அந்த தீர்ப்புகளை ரிவ்யூ பண்ணுறாங்க. ஒரு நீதிபதி சரியாக கொடுத்துருக்காரா இல்லையா, அடுத்த நீதிபதி சரியாக கொடுத்துருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி ரிவ்யூ. அதுதான் திஸ் இஸ் கால்ட் த 3-tier சிஸ்டம் ஆஃப் அப்பீல் என்று சொல்லுவோம். இது இஸ் ஒன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனலி ப்ரொடெக்டட் கேரண்டி. இந்தியாவில் இருக்கும் நமக்கு இந்த உரிமையை நம்முடைய அரசியல் சாசனம் உறுதிப்படுத்துகிறது. ஸோ இப்போது சிவில் கேசஸை எடுத்துப்போம். முன்சிஃப் கோர்ட், அது இப்போ நீங்கள் ஒரு பிரச்சனை, உங்களுக்கும் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கும் பிரச்சனை. அவர் சொல்கிறாரு, என்னோடய வீட்டில் நீங்கள் தள்ளி கட்டிட்டீங்க உங்கள் வீடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை இந்த ஆவணத்தை பாருங்கள், நான் கரெக்டாக கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. உங்களால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியல, வேறு வழியில் அப்போ என்ன பண்ணணும், நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும். ஸோ அப்படி ஒரு வழக்கு, அவர் பக்கத்து வீட்டுக்காரர் என்னோடய வீட்டுக்குள்ளே போட்டுட்டாருன்னு சொல்லி அவர் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் இல்லை இது சரியான இதுதான் சொல்லி ஒரு டிக்ளேர் பண்ண சொல்லி கேட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் முன்சிஃப் கோர்ட்டுக்கு தான் போக வேண்டும். ஸோ இப்போ முன்சிஃப் கோர்ட்டுக்கு போக வேண்டும் அப்படின்னா அதற்கு மானிட்டரி லிமிட். முன்சிஃப் கோர்ட்டுக்கு போனோம் அப்படின்னா 10 லட்சம் ரூபாய்க்குள்ளே அந்த மதிப்பு, இப்போ நீங்கள் போடக்கூடிய வழக்குடைய மதிப்பு என்னன்னு சொல்லி நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். அந்த மதிப்பு 10 லட்ச ரூபாய்க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா முன்சிஃப் கோர்ட். அது 10 லட்ச ரூபாய்க்கு மேலே எவ்வளவா இருந்தாலும் எங்கே போகலாம் அப்படின்னா செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகலாம். சிவில் வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது த வேல்யூ ஆஃப் தி சூட் என்று சொல்வோம். அந்த வேல்யூ ஆஃப் தி சூட்டுக்கு இப்போ முழுக்க எல்லாத்துலேயும் அக்ராஸ் த போர்ட் 3% கோர்ட் ஃபீ கட்டணும். ஸோ 3% கோர்ட் ஃபீ எல்லா இதுக்கும் கட்டின பிறகு தான் உங்களுடைய வழக்கு, சிவில் வழக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். ஒவ்வொரு டைப் ஆஃப் கேசஸுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் கோர்ட் ஃபீ. ஒரு பேர் இன்ஜெக்ஷன் சூட்டு, அதுக்கு விலை மதிப்பிட முடியாது, விலையே இல்லை அப்படின்னா அதற்கு மினிமம் கோர்ட் ஃபீ தான் கட்டணும். அதே போல் உங்களுடைய பரிகாரத்தை பொறுத்து நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு இடத்துக்கும் கோர்ட் ஃபீ மாறும். இதுக்கு தனியாக ஒரு சட்டம் இருக்கிறது, இந்தியன் கோர்ட் ஃபீ ஆக்ட் இருக்குது. அதே போல் தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோர்ட் ஃபீஸு மற்ற இது எல்லாத்தையும் தே வில் வேல்யூ. ஸோ இது ஒரு இது. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிரிமினல் வழக்குகள். கிரிமினல் வழக்குகள் பொதுவாக ஒருத்தர் ஒரு குற்றம் செய்து விட்டார் அப்படின்னா நம்ம காவல்துறையில் போய் புகார் கொடுப்போம். காவல்துறையில் அந்த புகாரை விசாரித்துட்டு அந்த புகார் உண்மைத்தன்மையுடையது அப்படின்னா சார்ஜ் ஷீட், குற்றப்பத்திரிகை கோர்ட்டில் தாக்கல் செய்வாங்க. அப்படி இல்லை, இந்த புகாரில் உண்மைத்தன்மை இல்லை, இது ஒரு சிவில் வழக்கு, இதில் குற்றம் இல்லை அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் ஷீட், நெகட்டிவ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவாங்க. அதையும் நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்வார்கள். ஸோ இந்த குற்றப்பத்திரிகை எந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வாங்க அப்படின்னா பேசிக்காகவே எல்லாமே மேஜிஸ்ட்ரேட் கோர்ட். ஸோ கிரிமினல் கேசஸுக்கு கோர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரிசார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட். ஆனால் சில வழக்குகள் இருக்குது. சில வழக்குகள் ஒரு ஸ்பெஷல் கோர்ட் விசாரிக்கக்கூடிய வழக்குகள், குறிப்பாக NDPS ஆக்ட், போதைப் பொருள் தடுப்பு, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், ஊழல் தடுப்பு சட்டம், இப்படிப்பட்ட சட்டங்கள் எல்லாம்
சிறப்பு நீதிபதிகள் இருப்பாங்க. அந்த சிறப்பு நீதிபதிகள் வந்து அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ரேங்க், அதாவது செஷன்ஸ் ஜட்ஜ் ரேங்க்ல இருந்தாலும் அவர்களே மேஜிஸ்ட்ரேட் போல செயல்படுவார்கள். மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரத்தை அவர்கள் வைத்திருப்பார்கள். இப்போ ஒரு வழக்கை வந்து மேஜிஸ்ட்ரேட், சிவில் வழக்கில் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் அடிப்படையில் அந்த வழக்கை வந்து முன்சிஃப் விசாரிக்கணுமா இல்லை செஷன்ஸ் நீதிபதி விசாரிக்கணுமா அப்படின்றது தெரிய வரும். கிரிமினல் வழக்குகளை பொறுத்தவரை அந்த குற்றத்தினுடைய தன்மை, அதாவது அந்த ஒரு குற்றத்திற்கு எவ்வளவு தண்டனை கொடுக்குறாங்க, அந்த தண்டனையின் அளவை பொறுத்து நீதிமன்றங்கள் மாறுபடும். இப்போ 7 வருடங்களுக்கு உள்ள தண்டனை, ஒரு குற்றம் செஞ்சிருக்கிறதா போலீஸார் குற்றம் சாட்டுகிறார்கள், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா அந்த குற்றத்திற்கான தண்டனை, இப்போ நம்ம வந்து BNSSன்ற ஒரு சட்டம் வந்திருக்கிறது. அந்த சட்டத்தில் வந்து 7 வருடங்களுக்கு கீழே தான் தண்டனை அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட்டே அந்த வழக்கை எடுத்து நடத்தலாம். இல்லை 7 வருடங்களுக்கு மேலே அப்படின்னா செஷன்ஸ் நீதிபதி அந்த வழக்கை விசாரிப்பார். அப்போ என்ன பண்ணுவாங்க, சார்ஜ் ஷீட்டை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வாங்கிட்டு இது வந்து 7 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணி அங்கிருந்து இருக்கக்கூடிய அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அந்த வழக்கை அனுப்பி வைத்து விடுவார்கள். பொதுவாக கிரிமினல் வழக்குகளை பொறுத்தவரை போலீஸ்கிட்ட தான் போய் புகார் கொடுக்க வேண்டும். ஆனால் இதையும் தாண்டி சில வழக்குகள் இருக்கு. சில சமயங்களில் வந்து போலீஸாய் நாடாமல் நேராக நம்மளே போய் ஸ்ட்ரெயிட்டாக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் என்றால் மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி நம்முடைய வாக்குமூலத்தையும் வாங்கிப்பார், பிரமாண வாக்குமூலத்தையும் வாங்கிக்கிட்டு டிசைட் பண்ணுவார். இதை வந்து போலீஸை விசாரிக்க சொல்லலாமா, அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான குற்றமா, கொடுமையான குற்றமா அப்படின்னு சொல்லி எக்ஸாமின் பண்ணுவார். அப்படி அவர் டிசைட் பண்ணிட்டார் அப்படின்னா போலீஸ்க்கு அனுப்பிச்சிடுவார், ரெஜிஸ்டர் FIR அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் கொடுத்து அனுப்பிச்சிடுவார். இல்லை அப்படின்னா அவரே அதை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு போலீஸ் விசாரணை தேவையில்லை, இந்த குற்றங்களுக்கு ஆதாரங்கள், குற்றங்கள் வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னும் பொழுது ஸ்ட்ரைட்டாக ஹீ கேன் டேக் காக்னிசன்ஸ் அண்ட் ஹீ கேன் ப்ரொசீட் வித் த கேஸ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த போலீஸ் விசாரணை இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக மேஜிஸ்ட்ரேட்டே விசாரித்து சம்மன்ஸ் இஷ்யூ பண்ணி ட்ரையலை நடத்துவார். ஸோ இதுதான் 2 முக்கியமான வகையில் எப்படிப்பட்ட இந்த வழக்குகள் வந்து தாக்கல் செய்யப்படுகிறது அப்படின்றதுக்கு ஒரு பேசிஸ். அதே போல் அரசாங்கத்திற்கு எதிராக வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னா ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் என்று சொல்வோம். ரிட் அப்படின்னா அதுவும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டி. இந்த ரிட் மனுக்களை கொடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா உயர்நீதிமன்றங்களுக்கும் உச்சநீதிமன்றங்களுக்கும் தான் இருக்கிறது. ஆனால் உயர்நீதிமன்றத்துடைய அந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து மிக ஜாஸ்தி. உச்சநீதிமன்றத்தை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் they can issue writ only when it affects your human right. நம்முடைய மனித உரிமைகளுக்கு, அடிப்படை உரிமைகளுக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயத்தில் மட்டும்தான் ஆர்டிகல் 32 படி உச்சநீதிமன்றம் வந்து ஒரு நீதி பேராணையை கொடுக்க முடியும், ரிட்டை வந்து கொடுக்க முடியும். ஆனால் உயர்நீதிமன்றங்கள் வந்து 5 வகையான ரிட்டுகள், அதாவது எந்த வகையான கவர்மெண்டல் ஆக்ஷனையும் ரிட்டின் மூலமாக நமக்கு வந்து குவெஸ்டின் பண்ண முடியும். அந்த அடிப்படையில் இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து கார்பரேஷன் டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கீங்க, சுவரேஜ் டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கீங்க, வாட்டர் டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கீங்க. வாட்டர் டேக்ஸ் நாங்கள் வந்து மாதம் வந்து 2000 ரூபா கட்டுறோம் சார், இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை 10,000 ரூபா கட்டுறோம் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. திடீர்னு அதெல்லாம் அசஸ் பண்ணி ரீஅசஸ் பண்ணுறோம், உங்களுக்கு வந்து நாங்கள் ஜாஸ்தி ஆக்கிட்டோம், 10,000 ரூபா வந்து நீங்கள் 50,000 கட்டுங்க சார், இது வரைக்கும் 10,000 ரூபா கட்டியிருந்தீங்க, 50,000 ரூபா கட்டுங்க சார் அப்படின்னா இது வந்து நம்ம வந்து இதுக்காக நம்ம வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயோ இல்லை வந்து முன்சிஃப் கோர்ட்லேயோ போய் வழக்கு தாக்கல் செய்ய முடியாது. ஸோ நேரடியாக உயர்நீதிமன்றத்தை நாடலாம். ஏன்னா திஸ் இஸ் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட். ஸோ உயர்நீதிமன்றத்தை நாடி இப்படி வந்து ஆர்பிட்ரரி ஆக்ஷன், இந்த கவர்மெண்ட்டுடைய இது வந்து சரியான வழிமுறைகளை பின்பற்றாமல் எங்களுக்கு வந்து பாதகத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா நீதிமன்றங்கள் வந்து அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பி அவர்களுடைய தரப்பையும் கேட்டுட்டு நமக்கு நிவாரணம் கொடுப்பார்கள். ஸோ இதுதான் வந்து 2 முக்கியமாக எல்லா கேஸஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சிவில் கேஸ், கிரிமினல் கேஸ், இன்னொன்று வந்து டைரெக்டாக ஹைகோர்ட்டுக்கு செல்லக்கூடிய வழக்கு. ஸோ இதையும் தாண்டி பல ட்ரைபியூனல்ஸ் இருக்குது. ட்ரைபியூனல்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல், இன்கம் டேக்ஸ் அப்பலேட் ட்ரைபியூனல், கஸ்டம்ஸ் ட்ரைபியூனல், DRT டெட்ஸ் ரெக்கவரி ட்ரைபியூனல், கம்பெனி லா போர்ட் ட்ரைபியூனல். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. டெட் ரெக்கவரி ட்ரைபியூனல்னால் வங்கிகள் பணம் செலுத்தாமல் இருக்கிறாங்க அப்படின்னா வங்கிகள் நடவடிக்கை வந்து டெட் ரெக்கவரி ட்ரைபியூனல் மூலமாக எடுக்கலாம். அதே போல் வங்கிகள் வந்து நம்ம மேலே எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு பரிகாரம் வேணும் அப்படின்னா டெட் ரெக்கவரி ட்ரைபியூனல் கிட்ட தான் போக முடியும். நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல், ஒரு முக்கியமான பிரச்சனை வருகிறது, நம்முடைய சூழலியல் சம்பந்தமாக பிரச்சனை வருது அப்படின்னும் பட்சத்தில்
ஸ்ட்ரைட்டாக வந்து நேஷ்னல் க்ரீன் ட்ரைபியூனலில் போய் இது பண்ணலாம். நேஷ்னல் க்ரீன் ட்ரைபியூனலுக்கு வந்து இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை பற்றி பேசுவதை வழக்குகளை எடுத்துக்கொள்வதற்கு வந்து வானளாவிய அதிகாரம் இருக்குது. நியூஸ் பேப்பரில் ரிப்போர்ட் வந்தால் தே கேன் கால் ஃபார் ரிப்போர்ட், சுவமோட்டோ காக்னைசன்ஸ் எடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு உயரிய அதிகாரம் படைத்தது தான் வந்து இந்த என்ஜிடி, நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல் என்று சொல்வார்கள். கம்பெனி லா ட்ரைபியூனல் இருக்கு. கம்பெனி லா ட்ரைபியூனல் வந்து கம்பெனி சம்பந்தப்பட்ட வழக்குகள், கம்பெனியில் பிரச்சனை இருக்கு, கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்குள்ள பிரச்சனை, ஒரு கம்பெனி தவறு செய்கிறது இப்படி இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த கம்பெனிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து கம்பெனி லா ட்ரைபியூனல் கிட்ட போகலாம். இன்கம் டேக்ஸ் அப்பலேட் ட்ரைபியூனல் இருக்குது. வருமான வரி நீங்கள் வந்து கட்டுறீங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து கொடுக்காம விட்டுடுறாங்க, இல்லை உங்களுடைய அசஸ்மெண்ட்டை தப்பாக போட்டுடுறாங்க. இப்போ வந்து 1 லட்ச ரூபா தான் டேக்ஸ் கட்டணும், ஆனால் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து 10 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லி உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் அப்பலேட் ட்ரைபியூனல், அதாவது ஏற்கனவே அங்கே கமிஷனர்ஸ் இருப்பாங்க, அந்த கமிஷனர் அப்ரோச் பண்ணிவிட்டு அவர்களுக்கு மேலான வந்து இன்கம் டேக்ஸ் அப்பலேட் ட்ரைபியூனல், சிகாட் இருக்குது, கஸ்டம்ஸ் அண்ட் எக்ஸைஸ் அப்பலேட் ட்ரைபியூனல் இருக்குது. அங்கே வந்து ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்து அந்த கமிஷனர் இருப்பார். கமிஷனருடைய உத்தரவுக்கு மேலே இப்படிப்பட்ட இதற்கெல்லாம் நீங்கள் செல்லலாம். வழக்குகள் அப்படின்னும் பொழுது இதுதான் ரொம்ப ஒரு இலாபரேட் ஓவர் த வியூ அப்படின்னு சொல்லும் பொழுது இதுதான், இத்தனை ட்ரிபியூனல்ஸ் தான் இருக்குது, இத்தனை நீதிமன்றங்கள் தான் இருக்கிறது. உங்களுடைய வழக்கு எத்தகைய தன்மை அது அப்படின்றதை உணர்ந்து அதற்கேற்றாற் போல் நீங்கள் வந்து அந்த நீதிமன்றங்களை நாடி உங்களுடைய பரிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம். அஃப்கோர்ஸ் எந்த கேஸ்னாலும் நீங்கள் வந்து ஒரு லாயரை வந்து மீட் பண்ண போகிறீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது, நீங்கள் உங்களுடைய வழக்கை நீங்களே நடத்தலாம். வழக்கறிஞர் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வழக்கறிஞருடைய சிறப்பம்சம் என்ன, அட்வொகேட் உடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா அவர் மற்றவர்களுக்காக வாதாடலாம். ஆனால் நீங்கள் போய் மற்றவர்களுக்காக வாதாட முடியாது. ஆனால் உங்களுடைய வழக்கு பர்சனல் கேஸ், யூ ஹேவ் அ பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இன் தட் கேஸ், யுவர் ரைட் இஸ் அஃபெக்டட் அப்படின்னும் போது நீங்கள் போய் அந்த வழக்கை தாக்கல் செய்யலாம். இல்லை எந்த நீதிமன்றத்தில் வேணாலும் நீங்கள் போய் வழக்கை தாக்கல் செய்யலாம், நீங்களே வாதாடலாம். ஸோ உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.